மேன்மிகுள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். ஈழத்திலே புகழ்பெற்ற முருகன் ஆலயங்களுள் ஒன்றாகவும் சின்ன கதிர்காமம் என்று சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகின்ற மட்டக்களப்பு தமிழகத்தின் பெருநிலப் பகுதியிலே தாந்தாமலை என்னும் பகுதியில் குடிகொண்டு தம்மை நாடி வருகின்ற பக்தர்களுக்கெல்லாம் கோடரிய கோடி வரங்களை வாரி வழங்கி கொண்டிருக்கின்ற மட்டக்களப்பு தாந்தாமலை அருள்மிகு ஸ்ரீ முருகன் ஆலயத்தினது வருடாந்த உற்சவ திருவிழாவானது 2025/7/19 கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகியிருந்த நிலையில் தொடர்ந்து உற்சவ நிகழ்வுகள் இடம்பெற்று வருகின்றது. அந்த வகையில் எதிர்வரும் 2025 8ஆம் மாதம் 9 முருகப்பெருமானது தீர்த்த உற்சவத்துடன் 2025ஆம் ஆண்டிற்கான வருடாந்த அலங்கார உற்சவ திருவிழாவானது நிறைவுக்கு வர இருக்கின்றது. முருகன் வாழ்வதற்குரிய மலையும் மலர் சாய்ந்த அழகிய சூழலுடன் அமைய பெற்றிருக்கின்ற இந்த தாந்தாமலை முருகன் ஆலயம் ஒரு வரலாற்று சிறப்பும் வரலாற்று தொன்மை மிக்க ஆலயமாகவே தமிழர்களால் பார்க்கப்படுகின்றது. கொக்கட்டிச்சோலை தாந்தோன்றீஸ்வரர் ஆலயத்திற்கும் தாந்தாமலை முருகன் ஆலயத்திற்கும் நெருங்கிய வரலாற்று தொடர்புகள் இருப்பது உண்மை. அந்த வகையில் கொக்கட்டிச்சோலை தாந்தோன்றீஸ்வரர் ஆலயத்தினது பொக்கிஷங்கள் அனைத்தும் தாந்தாமலையிலே பாதுகாக்கப்படுவதனால் தாந்தாமலையை பொக்கிஷ மலை என்றும் அழைக்கின்ற வரலாறுகளும் இருக்கின்றது. அதே போன்று தாந்தோன்றீஸ்வரர் பெருமான் தாண்டவம் ஆடிய இடம் என்பதனால் அது தாண்டவ மலை என்று அழைக்கப்பட்டு பிற்காலத்திலே தாந்தாமலை என்று பெயர் பெற்றதாக கூட வரலாறுகள் எடுத்து எம்புகின்றது. இவ்வாறு வரலாற்று புகழ்மிக்க ஒரு இடத்திலே குடிகொண்ட முருகன் தம்மை நாடி வருகின்ற பக்தர்களின் குறைகளை தீர்த்து வைக்கின்ற ஒரு பெரும் கடவுளாக, தமிழ் கடவுளாக தாந்தாமலையிலே முருகன் குடிகொண்டிருக்கின்றார். இந்த தாந்தாமலையானை தேடி நாளும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அவருடைய சந்நிதிக்கு செல்கிறார்கள், அவர்களது குறைகளை தீர்ப்பதற்காக. அந்த வகையில் தாந்தாமலை முருகன் ஆலயத்தினது வருடாந்த அலங்கார உற்சவ திருவிழா நடைபெறுகின்ற இக்காலகட்டத்திலே முருகனை தரிசிப்பதற்காக கிழக்கிழங்கையின் பல பாகங்களிலும் இருந்து முருக பக்தர்கள் பாத யாத்திரையாக தாந்தாமலையை நோக்கி செல்வதனை காணக்கூடியதாக இருக்கிறது. தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நடைபாதையாக இந்த உக்கிரமான காலநிலையிலும் அவர்கள் சென்று வருகின்றார்கள். அந்த வகையில் தொடர்ந்து இந்த அலங்கார உற்சவ திருவிழாவானது பகல் மற்றும் இரவு வேளைகளில் உற்சவத்துடன் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பீமாப்பூர் என்பவருடைய ஆத்மா சாந்தி வேண்டி திருப்பணிக்காக ரூபாய் 500 வழங்கியிருக்கிறார்கள். எனவே காலம் சென்ற பீமாப்பூர் என்பவருடைய ஆத்மா சாட்சியடைய எல்லாம் வல்ல அடுத்த திருப்பணியில் இணைந்து விடுகிறார். கோட்டைக்கல் அரசியல் முருகப்பெருமானம் அருள் பார்க்கலாம். அடுத்து திருப்பணி இணைந்து விடுகிறார். மட்டக்களப்பு கல்லடியை சேர்ந்த அந்த அண்ணாருடைய வேண்டுகோள்படி முருகப்பெருமானம்
மலைப்புள்ளியாரும் நாமம் கொண்டிருக்கிறார். நீலாவணியை சேர்ந்த சச்சரன் குடும்பத்தினர் ஆலய பூஜைக்காக ரூபாய் 1000 சிறப்பாக மலைப்புள்ளியாரும் சியாமலா குடும்பத்தினர் மலைக்காடு கிராமத்தை சேர்ந்த சியாமலா குடும்பத்தினர் ஆகியோருடைய தொழில் சிறப்பாகவும் நலமாக வாழவும் வெள்ளாங்கல்ல முருகப்பெருமானும் மலைப்புள்ளியாரும் மனசாலைக்கு நாம கொண்டிருக்கிறோம். அந்த பிள்ளை தங்கமணி விநாயகமூர்த்தி தப்பநாமூர்த்தி ஆகியோர் இந்த ஆத்மா சாந்தி அடைய எம்பெருமானது அடையாளம் கிடைக்கப்பட்டன. நாம் எம்பெருமானை அதனை தொடர்ந்து எம்பெருமானது திருப்பணி சமைத்து எம்பெருமானது திருப்பணி சமைக்க பணம் செலுத்த முன்வந்திருக்கின்றார்கள். அம்பாறை மத்திய முகாமை சேர்ந்த தனது மாமாமார்களான புதுத்திரன் ரூபன் எம்பெருமான் திருவள்ளுவர் கிடைக்க வேண்டும் என நாமும் எம்பெருமானை வேண்டிக் கொள்கின்றோம். அத்தோடு எம்பெருமானது திருப்பணி சபைக்கு பணம் செலுத்த முன் வந்து இருக்கின்றார்கள். தமிழர்கள் வந்து 2 சேர்ந்த கிருஷ்ணவி தர்ஷ்ணவி என்பவர்கள் எம்பெருமானது ஆலய கட்டட வளர்ச்சிகளுக்கு ஒரு தொகை பணத்தினை வழங்கியுள்ளார். இவர்களுக்கும் இவர்களது குடும்பத்தினருக்கும் எம்பெருமான் திருவாரூர் கிடைக்க வேண்டும் என நாமும் எம்பெருமானை வேண்டிக் கொள்கின்றோம். அதனைத் தொடர்ந்து தமிழகனை சேர்ந்த லிதர்சி என்பவர் லிதர்சி கர்சினா என்பவர்கள் எம்பெருமானது ஆலய திருப்பணி சபைக்கு ஒரு வகை பணத்தினை வழங்கியுள்ளார்கள். தமிழகனை சேர்ந்த லிதர்சி கர்சினா என்பவர்களுக்கு எம்பெருமான் திருவாரூர் கிடைக்க வேண்டும் என நாமும் எம்பெருமானை வேண்டிக் கொள்கின்றோம். அத்தோடு எம்பெருமானை திருப்பணி சபைக்கு இந்த பணம் சென்ற முன்வந்திருந்தார்கள். தமிழில் சேர்ந்த கவிமித்ரா அனாமிகா பியாஸ் ஆகியோர்கள் எம்பெருமானது ஆலய வளர்ச்சிகளில் பணங்களை பாதி வழங்கினார்கள். இவர்களுக்கும் இவர்கள் குடும்பத்தினருக்கு எம்பெருமானது நாம